கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில இதை நீங்க கேட்கிற யாராலும் சரி, சற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து ஆராய்ச்சி பார்ப்பீங்கன்னா எந்தெந்த வகையில நீங்க வந்து உடைக்கப்பட்ட உடைச்சி முறுக்கி போய் வந்து எல்லாம் முடிச்சதுன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் கட்டுவேன்னு சொல்றாரு, உங்களை கட்டி எழுப்புவேன்னு சொல்றாரு. இந்த சில வேளை உங்களோட சுக வாழ்க்கையை வந்து ஒன்றும் இல்லை பேர்ச்சி, என் பலெல்லாம் பேர்ச்சி, எனக்கு ஒன்றுமே இல்லை, என் உடம்புல ஒண்ணுமே கிடையாது, என்னோட சுகத்தை என்னோட பழத்தெல்லாம் இழந்து விட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உங்களோட குடும்ப வாழ்க்கையை எல்லாம் பேர்ச்சின்னு நீங்க நினைக்கலாம். அல்லது நீங்க கையில வச்சிருந்த பொருளாதாரம் இழந்து விட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உங்களுடைய சொத்து சுகம்லாம் போயிடுச்சு, நான் வச்சிருந்தது கொஞ்சம் எனக்கு இருந்துச்சு, இதுதான் இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கலாம். அல்லது நீங்க யாரையாவது குறிச்சு உங்களுடைய வீட்டார்கள் யாரையாவது குறித்து அவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது கூட வந்து விட்டு போனது போல இருக்கும். எல்லாம் நொறுங்கி போன வாழ்க்கை, எல்லாம் நொறுங்கி இடிச்சு போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உன்னை கட்டி எழுப்புவேன், நான் இவைகளெல்லாம் திரும்பமாக என்னை கட்டி எழுப்புவேன். நான் ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்றாரு. பாருங்க, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குறேன். பாழா பேச்சு, எல்லாம் பாழா பேச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு வந்து பயிர் நிலமாக்குறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான உங்களை வந்து சுற்றி இருக்கிற எல்லாரும் மற்ற புறச்சாதிகள் யாரெல்லாம் உங்க அக்கம் பக்கத்தில் இருக்காங்களா அவங்கெல்லாம் பார்த்து உங்களை கிண்டலா கேள்வியாக உங்களை பார்த்து நிந்திக்கலாம், ஒரு மகான் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க மத்தியிலாம் ஆச்சரியப்படமாக அவர்கள் திரும்பமாக உங்க வாழ்க்கையை நீங்க எந்தெந்த வகையில நொறுக்கி பறிச்சு எடுத்து பறிச்சு ஒன்றுமே இல்லை நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் மத்தியில திரும்பமாக ஆண்டவர் அழகாக கட்டி எழுப்புவார். நீங்க ஆண்டவரை நம்பி பார்க்க, ஆண்டவர் நோக்கி பார்க்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இனி ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்யும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. திரும்பமாக ஆண்டவர் கட்டி எழுப்புற கர்த்தர் தான் நம்ம ஆண்டவர் அறிந்து கொள்வார்கள். அதாவது மீதியான ஜாதிகளை அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் கட்டி எழுப்புவேன்னு சொன்னேன், நான் கட்டுவேன்னு சொன்னேன், நான் கட்டி எழுப்புவேன், நான் சொன்னேன், இதை செய்வேன். நீ விசுவாசி, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிக்க சொல்றாரு, உங்களை நம்ப சொல்றாரு, கட்டி எழுப்புவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரை ஆண்டவர் தனித்தனியா பேர்புறா நீங்க கொடுத்த ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திரம் நாளை கூட அப்பா, தோத்திரம் பிறந்த நாளை சந்திக்கிறவர்களுக்கா தோத்திரம், திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்கா தோத்திரம், ஏசாப்பா தோத்திரம் அப்பா, வியாபாரிகளுக்கா தோத்திரம், விவசாயம் பண்றவர்களுக்கா தோத்திரம், மீனவர்களுக்கா தோத்திரம். இவர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாரும் ஆண்டவரே இந்த நாள் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். பண்ற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நீங்க கொடுங்க ஆண்டவரே. தோத்திரம் நன்றி அப்பா. வியாசர்களுக்கா செபிக்கிறோம், மருத்துவமனையில படுத்திருக்கிறவர்களுக்கா தோத்திரம் ஆண்டவரை எல்லாரும் விடுதலாகுங்க தகப்பனே. தோத்திரம் ஊழியம் செய்யற ஆண்டவர் அப்பா, பரிசுத்தவங்களுக்கா ஊழியக்காரங்களுக்கா தோத்திரம் தகப்பனே. ஏசாப்பா தோத்திரம் அவர்களே ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசாப்பா தோத்திரம் அவர்கள் செய்யற ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சுகப்பல ஆரோக்கியத்தை கொடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை. தோத்திரம் நன்றியப்பா. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஏசு நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.